இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க வந்ததான் சார் கத்துக்கிட்டோம் மாமியார்கிட்ட இருந்து. அவங்க வரும்போது எல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணுவாங்க சார். அதுல நீங்க வரும்போது இங்க வந்து கத்துக்கிறீங்க, அவங்க மட்டும் எப்படி கத்துட்டு வராங்க? எங்க காலம் வேற சார். எங்களுக்கு எதுவும் தெரியாம தான் வந்தோம். எங்களுக்கு எல்லாருமே மாமியார் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்தாங்க சார். சமையல்ல இருந்து எல்லாமே, பக்கத்து வீட்டுல எப்படி பேசணும், சரி, ஓகே. எப்படி பழகணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. நாங்க ஃப்ரெஷ்ஷா வந்தோம் சார். அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா வராங்க. வந்ததும் யாருக்கிட்ட எப்படி பண்ணா காய் நகர்த்தினா வேலை நடக்கும் அப்படின்னு கரெக்டா வராங்க சார். எங்களுக்கு அதெல்லாம் தெரியல சார். ஆமா, அப்படி இருந்ததுனால நாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கோம். அவங்கள சமாளிக்க முடியாம இருக்கீங்க. முடியல சார் எங்களால. ஓகே, சின்ன மருமகள் வந்த பின்னால என்ன மாற்றத்தை நீங்க பாத்தீங்க? எதுக்கெல்லாம் நீங்க அடங்கி போக வேண்டியிருக்கு? நான் எப்பவும் போல வேலைக்கு போறேன் சார். அவங்களும் வேலைக்கு தான் போறாங்க. ஆனா அவங்க மாடியில போயிட்டு ஜம்முன்னு டிவி பார்த்துட்டு ஜாலியா இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், காலையில எந்திரிக்கணும், அன்னைக்கு மாமியார் போடுற லிஸ்ட் படி சமைச்சு வைக்கணும். சமைச்சு வச்சுட்டு நாங்க ஹரியப்பா கிளம்பிட்டு இருப்போம். அவங்க ஹாயா எந்திரிச்சு வருவாங்க, குளிப்பாங்க, டிஃபன் என்ன டைனிங் டேபிள்ல இருக்கோ அதை எடுத்து பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. சார் நான் குழந்தை வச்சுருக்கேன் சார். நான் குழந்தைய பார்த்துட்டு 2.5 வயசு தான் சார் என் குழந்தைக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு தூங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அதனால நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன். அந்த மாமியாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சார், அந்த ஆனால் இவங்க குழந்தைய மட்டும் தான் சார் தாலாட்டி எல்லாமே விளையாடி கேட்பாங்க. தூங்க வைக்கிறது நான் தான் சார் சில டைம்ல பண்றேன். அவங்க டிவி தான் சார் பாப்பாங்க. அப்படிலாம் இல்லை சார். அவங்க என்னைக்கா சீரியல் ஒரு பாப்பாங்க சார். நான் குடும்பத்தை பாக்குறேன் சார். அந்த வீட்டுக்கு ஒரு மரம் மாதிரி சார் நானு. சார் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ, அக்கா எனக்கு இந்த சமையல் கொடுக்குறீங்களா, எனக்கு இந்த லஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நைஸா வந்து கேட்பாங்க சார். சரி, நம்ம பாப்பா மாதிரி அப்படின்னு நினைச்சு அழகா சமைச்சு கொடுப்போம். அன்னைக்கு அப்ரிசியேஷன் ஸ்கூல்ல என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து இங்க சொல்லவே மாட்டாங்க சார். அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு செய்ய தெரியாது, அதனால செஞ்சு கொடுங்க. அது ஓகே, அது மட்டும் இல்ல. வீட்டோட பொறுப்புகள்ல சமைக்கிறது மட்டும் இல்ல, மற்ற பொறுப்புகள் இருக்குல்ல. ஏன் வீட்டோட எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில தள்ளிட்டு நீங்க ஃப்ரீயா செய்ய இருக்கீங்க? மாட்டாங்க. ஜாலியா இருப்பாங்க. இல்லை சார், செய்வேன். ஆனா அவங்க தான் வந்து எனக்கு தெரியாதுன்னே சொல்றாங்க. நான் ஓகே, கேட்டாலும் நீங்க வீட்ல என்னெல்லாம் நீங்க ஷேர் பண்றீங்க? என்னெல்லாம் ஒர்க் நீங்க ஷேர் பண்றீங்க? நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு எனக்கு அதுலயே தான் சார் ரொட்டீன் போகுது. அது உங்க ஒர்க்குமா? என்னோட முடிஞ்ச ஒர்க்கை நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார். என்னோட அதாம்மா என்னன்னு கேக்குறேன் நான். மேல ரூம் இருக்குங்க சார், அதனோட க்ளீன் பண்றது அந்த ஒர்க்லாம் பாப்பேன். சமைக்கிறது மட்டும் கீழே அவங்க ரூம் வேலையை மட்டும் பாப்பாங்க சார். நான் ஃபுல் ஃபேமிலி நான் தான் பாக்குறேன். இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன், வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க ரூமுக்கு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, உங்க குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்கறீங்க, ஃபேமிலிக்கு என்ன பண்றீங்க? ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் சார். நீ சொல்லிக்கிட்டே இருக்கதா என்னன்னே சொல்ல மாட்டீங்கம்மா. என்னன்னு தானே கேக்குறேன் நானும். ஓகே, அவங்க லவ் மேரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் தாண்டியும் வெளியே வந்திருப்பாங்க. இந்த வீடு தான் நம்மளோட இனிமேல் வீடுன்னு நினச்சி வந்திருப்பாங்க. ஏன் அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, அவங்க என்ன சீர் கொண்டு வந்தாங்கங்கிற பேச்சு ஏன் வருது? நான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரலன்னு சொல்லி பேசலிங்க சார். எங்களை கேட்டாங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கிற மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஒழியும் நான் நிஷாவை கம்பேர் பண்ணி சொல்லவே இல்லைங்க. உங்ககிட்ட கேட்குறாங்கல்ல, கேட்கும்போது அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளது, அதாவது நீங்களும் நானும் வாழ்கிற வீட்டுக்குள்ளே உள்ளது. அது வந்து நம்ம சின்ன மாமியார் வீடாகவே இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன ஒன்றும் இல்லாமல் வந்தா ஓடி வந்தவ அவகிட்ட போய் என்ன மாதிரி நான் சொல்லவே இல்லை நிஷா. நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லலக்கா. ஆனா அந்த இடத்துல அந்த வார்த்தை வரும்போது அது ஹர்ட்டிங்கா தானே இருக்கு. நான் இருக்கல அந்த இடத்துல, நானும் இருக்கேன் அந்த இடத்துல, நானும் இருக்கேன். நான் ஒன்றும் இல்லாம நான் ஓடி வந்தேன், லவ் மேரேஜ் பண்ணி வந்தேன், ஒன்றும் இல்லாம வந்தேன்னு சொல்லும் போது அது சரி. நான் என்ன கேள்வி கேட்கறாங்க நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். உன்னை பத்தி நான் எதுவுமே அதுல இன்வால்வ் பண்ணவே இல்லை நிஷா. நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்லக்கா, இந்த மாதிரி எதனால நம்ம இப்படி வந்தோம் நம்ம வந்து சொல்லியிருக்கும் போது இல்லை என் தங்கச்சியும் கொண்டு வந்துச்சுன்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க போகிறதில்ல, இதுதான் நான் கொண்டு வந்தேனா, இது நீங்கள் கொண்டு வந்தீங்களான்னு பார்க்க போகிறதில்ல. அந்த இடத்துல அந்த பேச்சையே நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசுனது தான் காயப்படுத்திருக்கு. அன்னைக்கு அதை தவிர்த்துருக்கலாம். ஒன்றும் இல்லாமல் வந்திருக்காங்கிற வார்த்தைலாம் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லாமல் வந்தாங்கன்னு சொல்ல கிடையாதுங்க. அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அவங்க எப்படி வந்திருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்லங்க சார். சார் நான் அதை யதார்த்தமாக சொன்ன வார்த்தை தான். இது ஆக்சுவலா என்ன, இது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். என்னன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு குழந்தை இருக்காது. அவங்க முன்னால போய் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய சுச்சு குட்டின்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என் குழந்தை பார்த்தீங்கன்னா நைட்டா தூங்க மாட்டா, என் குழந்தை பார்த்தா இதை பாப்பா, என் குழந்தை அப்படி சாப்பிடுவா, என் குழந்தை அழாம சாப்பிடுவா, இப்படின்னு பெருமை பேசணும்னா அவங்களை காயப்படுத்த செய்யும். நாம என்ன நினைக்கும், என் குழந்தைய தானே பேசுறேன்னு. நம்ம குழந்தைய பேசல, அவங்களை காயப்படுத்தும். சம்மந்தப்பட்டவனுக்கு அம்மா இல்லாமல் இருக்கும். அவன் முன்னால் போய் எங்கள் அம்மா எனக்கு அது வச்சு கொடுப்பாங்க, எங்கள் அம்மா கீரை கூட்டு வச்சு கொடுப்பாங்க, எங்கள் அம்மா சாம்பார் வச்சு கொடுப்பாங்கன்னு பேசணும்னா அவனை காயப்படுத்த செய்யும். நீங்கள் சொல்லலை எங்களுக்கு, ஆனால் அவங்களை காயப்படுத்திருக்குல்ல. சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒரு பொருள் இல்லைங்கப்போ அவங்க முன்னால் நம்ம கிட்ட இந்த பொருள் இருக்குன்னு சொல்றதே காயப்படுத்த செய்யும். நம்ம அதை தவிர்க்கிறது தான் படித்தவரோட வாய்ஸ் டிசிஷன். நம்ம முன்னால் ஒரு பொருள் இருக்கு, அவங்ககிட்ட இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷோகாஸ் பண்ணாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இறந்தவங்க வீட்டுக்கு போகிறோம், ஒரு துஷ்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எதுக்கு நகலாம் போடாமல் போகிறோம்? ட்ரெஸ்ஸே நல்லா பண்ணியிருந்தா கூட
இந்த ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறோம்ல, பிரைட் கலர்ஸ் போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? ஏன்னா அவனே ஒரு கஷ்டத்தில் இருக்கான். அவங்ககிட்ட போய் நான் பிரைட் கலர்ஸில் போனேன்னா அவன் கஷ்டப்படுவான். அவன் அதுதான் நிலைமை. அது அப்படி இருக்கப்போ நம்ம இவ்வளோ இப்படி படுமா அவங்களுக்கு ஒரே வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அது ஆக்சுவலாக இந்த சீட்டில் உட்காரதுக்கு உங்களுக்கு தான் உரிமை இருக்குது. உட்காரு. சாரி நிஷா. இந்த பெருந்தன்மை தான். இல்லை ஆக்சுவலாக வந்து ஏன் வரதட்சணை வேணான்னு சொல்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். யோசிச்சு பாருங்க, ஒரே வீட்டில் இருக்க 2 மருமகள், அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்த ஒரே காரணத்தினால அவங்களால சீர் எடுத்து வர முடியல. நீங்கள் உங்கள் வீட்டில் சீர் எடுத்துகிட்டு வந்த ஒரே காரணத்தினால வேறு எந்த புகாரும் அவங்க மேலே இல்லை. ஆனால் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அப்படின்னா எல்லா வீட்டு வேலையும் அவங்க தான் செய்யணும். நான் ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு வந்து என்னை கம்பல் பண்ணுறாங்க, வேலை செய்ய, என்னால் டயர்டாக இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு. நான் ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும், அங்கே டென்ஷன் ப்ரெஷர் எவ்வளோ டென்ஷனாக இருக்குது தெரியுங்களா. அந்த ஆஃபீஸ் ஃபைலை முடிக்கணும், அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைய பார்க்கணும், சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு கவனிக்கணும். அதேமாரி அவங்க வந்து என்னை கம்பல் பண்ணி நீ வேலை செய்ய அப்படி வாங்க. நீங்கள் எந்த விஷயத்த உங்கள் அக்கா கிட்ட சொல்கிறீங்க, எதை மாற்றிக்காமலே இருக்காங்க? அவங்க வந்து அந்த காலத்திலே இருக்காங்க சார். கிராமத்தில் வந்து அம்மி உரல் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இப்போ சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு என்ன வருத்தம், நான் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் செய்யுங்க, என்னால் முடியலை, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன்னு சொல்கிறேன். அதேமாரி என்னை கம்பல் பண்ணுறாங்க, என்னால் டயர்டாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை? இவங்க படிக்காதவங்க, நான் படித்தவ, ஒரு நாலேஜுன்னு தெரியாது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் எல்லாமே படித்து டிகிரி முடித்து ஆஃபீஸில் வேலை செஞ்சு வந்தவ. நான் வந்து உலகத்தில் எப்படி இருக்கணும், பையனுக்கு எப்படி பணம் சேஃப்டி பண்ணி வைக்கணும், அதே மாதிரி வீட்டில் என்னென்ன பொருள் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு அதை மைண்ட் செட்டு. அது வந்து இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பழைய மாதிரியே இருக்கணும், நீ என்ன இப்படி இருக்கிற, ஜீன்ஸ் பேண்ட் போடுற, டிஷர்ட் போடுற, சுடிதார் போடுற, ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் வேலிடான பாயிண்ட்டு, கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான். அதாவது என்னோட வெறுப்புன்னு ஒன்று இருக்குது. அதை ஏன் நீங்கள் வந்து குடும்பத்துடைய கௌரவம்னு சொல்லி அந்த வெறுப்பை ஒடுக்குறீங்கன்னு கேட்குறது கரெக்டு. ஆனால் நீங்கள் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க படிக்கலை பெருசா, அவங்க தெரியலங்கிறத நீங்கள் ஏன் குத்தி சார், கட்டுறீங்க? இந்த காலத்துக்கு வந்து படிப்புக்கு தான் மதிப்பு அதிகம். படிக்கலைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து அந்த காலத்திலே நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்மளோட கல்ச்சரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவங்க ஒரே குறிக்கோளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து எதையுமே என்னைய செய்ய விட மாட்டேங்கிறாங்க சார். சுதந்திரமே நீ விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஆனால் ஒருத்தர் படிக்கலைங்கிறதுக்கு வேற காரணம் இருக்கலாம். ஒருத்தரை நீங்கள் வந்து ஒரு வேறுபடுத்தல, நீ படிக்கல, 4 எழுத்து படிக்கலாம் அப்படி இருக்கேன்னு சொல்கிறது அவளை காயப்படுத்தாதான் கேட்குறேன். நீங்கள் சார் அப்படின்ட்டு போறீங்க. நீங்கள் சார், நான் காயப்படுத்தலை சார். இந்த காலத்தில் எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? நீ எல்லாத்தையும் இந்த காலம் அந்த காலம்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க எந்த காலமா இருந்தாலும் படித்ததோட நோக்கம் என்னமா, அடுத்தவங்கள சக மனுஷனை காயப்படுத்தாம இருக்கணுங்கிறது தான். உங்களுக்கு அந்த குவாலிட்டி எல்லாமே நீங்க அசால்ட்டா காயப்படுத்துறீங்களா? அவங்கள காயப்படுத்தலை சார், அதெல்லாம் காயப்படுத்தலை. இல்ல அவங்க எமோஷனல் பாருங்க. 1000 விஷயம் இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒருத்தரை படித்ததோட நோக்கம் என்னவா இருக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவரை காயப்படுத்தாம இருக்கணுங்கிறத நோக்கமா இருக்கு. நான் காயப்படுத்தவே இல்லைங்களே. நீங்க பேசுனதுக்கு அவங்க அழுதாங்களா இல்லையா? சாரி அக்கா. நீங்க எதுவுமே ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அவங்க சொல்லும்போது கூட